வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் பச்சைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பச்சைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த நெய் கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து மிளகு சீரகம்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அரிசி 1/2 கப் பச்சைப்பருப்பு எடுத்திருந்தோம். மொத்தம் 1/2 கப். அதுக்கு நம்ம 6 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் விசில் போடாமல் 10 நிமிஷம் வேக வச்சு பொங்கல் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி.